ஒரு சமாதானத்துக்கு சொல்றது, அவங்க ஒரு ஆறுதலுக்கு சொல்றது. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இப்போ சவுலுக்கு என்ன ஆயிட்டு அப்படின்னா, தாவீது மேல அவ்வளோ கோவம். ஏன்னா திடீர்னு வளர்றான், அவனுடைய பெயர் புத்திமானா நடக்கிறான், ஜனங்களுக்கு அவன்கிட்ட ஃபேவர் இருக்கிறது. ஆமே, கொஞ்சம் ஜனங்களுக்கு ஃபேவர் இருக்கிறது. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இப்போ என்னாச்சு, தாவீதை கொலை செய்தே ஆகணும் அப்படிங்கிற நிலையில் இருக்கும்போது தான் தாவீதின் வாழ்க்கையில் அவன் நினைச்சிட்டான், செட்டில் ஆயாச்சு, கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, ராஜாவுக்கு மருமக நம்ம அப்படியே இங்கே இருந்து செட்டில் ஆயிடலாம் நினைக்கும் போது ஒரு ஓட்டத்தை ஆரம்பிக்கிறான். பாருங்க, நான் அதை அப்படியே அந்த ஆர்டரை கொஞ்சம் வேகமாக ஷார்ட் பண்ணி சொல்றேன். ஆமே, அவன் என்ன செய்கிறான் தெரியுமா, தாவீதை சவுல் கொலை செய்ய நினைக்கிறான் அப்படின்னு நினைக்கும் போது அவன் புறப்பட்டு எங்க ஓடுகிறான் அப்படின்னா, ராமாவில் இருக்கிற சாமுவேல் இடத்தில் ஓடுகிறான். 1 சாமுவேல் 19:18. ராமாவில் இருக்கிற சாமுவேல் இடத்தில் ஓடுகிறான். எதுக்குன்னா, இந்த விஷயத்தெல்லாம் யார்கிட்ட சொல்லணும்? சாமுவேல் கிட்ட சொல்லணும். அங்க போய் சொல்லும் போது சாமுவேலும் தாவீதும் சேர்ந்து அங்கே இருந்து இன்னொரு இடத்துல போய் தங்குறாங்க. அதன் பிறகு தாவீது யோனத்தான் இடத்துல ஓடி போகிறான். 1 சாமுவேல் 20:1. எதுக்கு தெரியுமா? நியாயம் கேட்க. அவன் யோனத்தான்கிட்ட போய் சொல்றான், நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு ஏன் உங்க அப்பா இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி நியாயம் கேட்க ஓடி போகிறான். அதன் பிறகு நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், அகிமலேக்கின் இடத்துல அவன் ஓடி போகிறான். ஆசாரியனாகிய அகிமலேக்கின் இடத்துல அவன் ஓடி போகிறான். 1 சாமுவேல் 21:1 சொல்லப்பட்டிருக்கிறது. எதுக்கு அப்படின்னா, ஆகாரத்துக்காக, சாப்பாடுக்காக. ஆமே, இதை நீங்க உங்க வாழ்க்கையோட லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க ஓடுறது போலதான் இருக்கும். ஆமே, நம்ம காரியத்தெல்லாம் சொல்றதுக்குன்னு ஒருத்தட்ட ஓடி போவோம். அன்னைக்கு சாமுவேல்கிட்ட ஓடி போனாங்க, இன்னைக்கு பாஸ்டர்ஸ்ட ஓடி போகிறோம். அதன் பிறகு யோனத்தான்கிட்ட போய் நியாயம் கேட்க போறோம். ஒரே ஓட்டமா தான் இருக்கு. அகிமலேக்கின் இடத்துல ஓடி போகிறான். அதன் பிறகு அங்கிருந்து அவன் எங்க ஓடி போறான் அப்படின்னா, காத்து ராஜா ஆகீசின் இடத்துல ஓடி போகிறான். எதற்கு தெரியுமா? உதவிக்காக. அங்க ஓடி போனது அங்க இருக்கிறவங்க சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, இவன் யாரு தெரியுமா? பெலிஸ்தியன, கோலியாத்தை கொண்டவன், இவனை தான் ஜனங்க புகழ்ந்து பாடுனாங்க. இவரு பார்த்தார், உதவிக்கு போன இடத்துல பிரச்சனை ஆயிரும் சொல்லிட்டு பைத்தியம் போல ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது பாருங்கள். இந்த இடத்துல அவன் வாயில நுரையெல்லாம் தள்ளி பைத்தியம் போல ஆக்ட் பண்றான். அங்கிருந்து ராஜா பார்க்கறான், இந்த பைத்தியத்தை எதுக்கு இவனுடைய கூத்த பார்க்கறதுக்காக இங்க கொண்டு வந்தீங்க, இவனை அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அனுப்புறாங்க. அங்கிருந்து எங்க ஓடுறான் அப்படின்னா, அதுலாம் என்னும் கெபிக்குள்ளே ஓடி போகிறான், அடைக்கலத்துக்காக. ஆமே, தன் காரியத்தை சொல்றதுக்காக ஒரு இடத்துக்கு ஓடுறான், நியாயத்துக்காக இன்னொரு இடத்துக்கு ஓடுகிறான், ஆகாரத்துக்காக இன்னொரு இடத்துக்கு ஓடுகிறான், அடைக்கலத்துக்காக. அதுலாம் இன்னும் கெவியில போய் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் உட்கார்ந்து இருக்கும் போது அவனுடைய வீட்டாரெல்லாம் வந்து நிக்கிறாங்க அவன்கிட்ட அடைக்கலத்துக்காக. அதாவது நமக்கு அடைக்கலம் இல்லை, ஆனா நம்ம கிட்ட அடைக்கலத்துக்கு வருவாங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஆனா அந்த இடத்துல தாவீது பார்த்தான், இந்த இடத்துல பெற்றோரை சேஃபா வைக்க முடியாது. அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அங்கிருந்து மோவாப் ராஜாவின் இடத்துல மிஸ்பேக்கு போகிறான். 1 சாமுவேல் 22:3-4 அங்க போய் ராஜா கிட்ட சொல்றார், தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும். க்ளோரி. ஆமே, நம்ம தாவீதுக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. இந்த அலைச்சல்லாம் எது வரைக்கும் தெரியுமா? உனக்கு ஒரு காரியம் தெளிவு வர்றது வரைக்கும். என்ன தெளிவு வர? தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று எனக்கு தெரியும். இது என்னைக்கும் தொடராது. கர்த்தர் ஒரு இடத்துல இந்த அலைச்சலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். அது வரைக்கும் அவன் சொல்றான், என் பெற்றோர் இங்கே இருக்கட்டுமே, உங்ககிட்ட சேஃபா இருக்கட்டுமே, உங்ககிட்ட பாதுகாப்பா இருக்கட்டுமே. பெற்றோரை அங்க சேஃபா விட்டுட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னா, 1 சாமுவேல் 23:5 கேகிலாவுக்கு போகிறான். கேகிலாவுக்கு போவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. தாவீதுக்கு செய்தி வருகிறது, கேகிலாவில் பெலிஸ்தியர் வந்து யுத்தம் பண்றாங்க. தாவீது நினைச்சா, நம்ம போய் ஃபைட் பண்ணி ஜனங்களை காப்பாத்தினா இந்த ஜனங்க நமக்கு ஆதரவா இருப்பாங்கன்னு சொல்லி நேர போய் என்ன பண்றா அப்படின்னா, கேகிலாவில் போய் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக
பெலிஸ்தியருக்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்ணி யுத்தத்துல ஜெயித்துட்டான். ஜெயித்துதான் தாவீது அங்க குடியிருக்கிறான். குடியிருக்கும் போது தாவீது நினைச்சார், இந்த ஜனங்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நன்மை பண்ணியிருக்கிறோம், அப்ப கண்டிப்பா ஜனங்க நமக்கு சப்போர்ட்டிவா தான் இருப்பாங்க. இருந்தாலும் தாவீதுக்கு மனசுல சமாதான குலைச்சல் ஏற்படுகிறது. நம்ம ஒண்ணு நினைச்சு வைப்போம் தெரியுமா, நினைச்சு வச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு எல்லாருமே ஆதரவா தான் இருக்கிறாங்க. கேகிலா குடியினர் எல்லாருமே ஆதரவா தான் இருக்கிறாங்க. ஆனாலும் தாவீதுக்கு மனசு கேட்கல, படுத்தா தூக்கம் வரல. தாவீது தேவ சமூகத்துல போய் கேட்கிறான், ஆண்டவரே ஒருவேளை நாளைக்கு சவுல் இங்க வந்தா இந்த ஜனங்க என்ன ஒப்பு கொடுப்பாங்களா, ஒப்பு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றார், கண்டிப்பா ஒப்பு கொடுப்பான். இன்னைக்கு அவனுக்கு பிரச்சனை வர்றது வரைக்கும் தான் உனக்கு சப்போர்ட். சிலர் அப்படிதான், அவங்களுக்கு பிரச்சனை வர்றது வரைக்கும் நமக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுனால அவங்களுக்கும் பிரச்சனைன்னு வந்துட்டுன்னு வைங்களேன், நம்ம அவங்களுக்கு என்ன உதவி செஞ்சாலும் அவங்க மைண்ட்ல அது ஏறாது. ஆண்டவர் சொன்னார், ஒப்பு கொடுப்பார். எப்படி இருந்திருக்கும் தாவீதுக்கு? தாவீது அங்கிருந்து புறப்பட்டு போகிறான். சீப் என்கிற வனாந்திரத்துல ஒரு மலையில இப்பொழுது தாவீது மறைவிடத்திற்காக போகிறான். தன் காரியத்தை தெரியப்படுத்த, நியாயத்துக்காக, ஆகாரத்துக்காக, ஆதரவுக்காக அலைச்சல் அவன் வாழ்க்கை முழுவதும். அதான் தாவீது சொல்றாரு, என் அலைச்சல்களை நீங்க எண்ணி இருக்கிறீங்க. 1 2 3. அவர் மைண்ட்ல ஒரு கணக்கு வச்சிருக்கிறார். அந்த நம்பரை தாண்ட விட மாட்டார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? ஓ ராபா தாடா ராபா ஷேரே மாமா காலாரா. என்னுடைய இந்த அலைச்சல்கள் இருக்கிறதல்லவா, இதுக்கு அவர் ஒரு நம்பரை செட் பண்ணி வச்சிருக்கிறார். அது தாண்ட கர்த்தர் விட மாட்டார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையோ காண்பவரே, என் கண்ணீர் அனைத்தையோ துருத்தியில் வைத்தவரே. ஆமென். என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வை. ஹல்லேலூயா. கேகிலாவிலிருந்து அவன் புறப்பட்டு போய் சீப் என்கிற வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான் என்று 1 சாமுவேல் 23:14 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். சவுல் அனுதினம் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையிலே ஒப்பு கொடுக்கவில்லை. அதன் பிறகு சவுல் இன்னும் தீவிரிக்கிறான். 1 சாமுவேல் 23:23 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஒளித்துக் கொண்டிருக்கும் எல்லா மறைவிடங்களையும் பார்த்தறிந்து நிச்சய செய்தி எனக்கு கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் உங்களோடு கூட வந்து அவன் தேசத்தில் இருந்தால் யூதாவில் இருக்கிற சகல ஆயிரங்களுக்குள்ளும் அவனை தேடி போவேன் என்றான். எல்லா மறைவிடங்களுக்கும் இப்ப ஆட்களை அனுப்புறான், ஜனங்களை அதுக்கு நேராய் திருப்புகிறான். ஆமென். 25வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் கன்மலையிலிருந்து இறங்கி, ஆமென், அப்போ அந்த கன்மலையில இதுக்கு முன்னாடி ஏறி உட்கார்ந்து எப்பாடா பிரச்சனை முடிஞ்சிட்டு இருக்கும் போது இல்ல பிரச்சனை வருது, அவன் அப்படி இறங்குறான். இறங்கி மாக்கோன் வனாந்திரத்துக்கு போய் அங்க தங்குறான். அங்கேயும் சவுல் பின்தொடர்கிறான் என்றதும் அங்கிருந்து என்கேதியில் உள்ள 1 சாமுவேல் 23:29 என்கேதியில் உள்ள அரணிப்பான இடங்கள்ல போய் தங்குறான். ஒரு இடத்துல நிம்மதியா இருக்க முடியல. இது அலைச்சல்கள். நிம்மதியா ஒரு வேலையை செய்ய முடியல, நிம்மதியா ஒரு காரியத்தை செய்ய முடியவில்லை. அலைச்சல்கள். இது நடுவுல என்ன ஒரு வேதனையான காரியம் நடக்குதுன்னா, அவன் குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு குண்டை தூக்கி சவுல் போடுறான். இவனுக்கு மனைவியாய் கொடுக்கப்பட்ட மீகாளை இன்னொருத்தனுக்கு மனைவியாக, குடும்பம் சின்ன பின்னமாகுது. அலைச்சல்கள். ஆனாலும் சொல்றான், ஆமே ஆண்டவரன் எப்படி நடத்துறார், இது எங்க போய் முடியுதுன்னு எனக்கு பார்க்கணும். ஆமே, சவுல் என்ன செய்ய போறான்னு பார்க்கணும் இல்ல, தேவன் என்னை எப்படி நடத்துறார் என்று நான் பார்க்கணும். தேவன் என்னை, அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவர் எண்ணி எண்ணி வச்சிருக்கிறார், எண்ணி வச்சிருக்கிறார். அந்த வேர்டு தான் கடந்த நாள்ல என்னோட அதிகமாய் பேசினது. எனவேதான் தாவீது பயணித்த பாதைகளை ஆண்டவர் பார்க்க வைத்த போது உள்ளமெல்லாம் உடைஞ்சது. ஆமே, நம்ம ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீடு மாறுறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறோம்.
இந்த தாவீதை பாருங்க. திடீர்னு பார்த்தா மேல இருப்பார், திடீர்னு பார்த்தா கீழே இருப்பார். அதாவது எப்போ என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு வாழ்க்கை. என்கேதியில் உள்ள அரணிப்பான பட்டணத்தில் இருக்கிறார். 1 சாமுவேல் 25:1 ஒரு செய்தி வருகிறது, சாமுவேல் மரித்தான் என்று. ஆமே, தாவீதுக்கு இருந்த ஒரே ஆதரவு, 2 ஆதரவு. 1 சாமுவேல், இன்னொன்னு யார் தெரியுமா? யோனத்தான். ஆனா யோனத்தான் ஹெல்ப்லெஸ் ஆயிட்டார். அவரால் இனி ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, ஆறுதல் யாரு தெரியுமா? சாமுவேல். நம்முடைய அலைச்சல்கள்ல சில நேரத்தில் இப்படிப்பட்ட இழப்புகளின் செய்திகள் இருக்கிறது அல்லவா? நம்ம நொறுங்கி விடுவோம், நம்ம உடைந்து விடுவோம். வேதம் சொல்லுகிறது, அவனுக்காக துக்கம் கொண்டாடின பிறகு ராமாவில் இருக்கிற அவனை அடக்கம் பண்ணி விட்டு வேதம் சொல்லுகிறது, அவன் எங்க போறான் அப்படின்னா, பாரான் வனாந்திரத்துக்கு தாவீது புறப்பட்டு போகிறான். ஒரு செய்தி, சில வீட்டில் பாருங்க, சில ஒரு துக்கமான காரியம் நடக்கும், அதன் பிறகு அவங்களால அந்த வீட்டில் இருக்க முடியாது, அப்படியே சேஞ்ச் ஆகும். ஒரு நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற நல்ல வருமானம் உள்ள ஒரு நபர் அந்த வீட்டில் திடீர்னு இறந்துட்டாங்கன்னா அந்த குடும்பம் அடுத்து அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாம ஆயிரும், அந்த வீட்டில் தங்க முடியாத சூழ்நிலை வரும், அங்கிருந்து புறப்பட வேண்டிய நிலை. எப்படி ஒரு அலைச்சல் பார்த்தீங்களா? எத்தனை குடும்பம் அதுவரை அந்த வீட்டுல இருந்து நிறைய பிளான் பண்ணியிருப்பாங்க. சிலர் வீடை வித்துட்டு போக வேண்டிய நிலைமை இருக்கும். ஏன்னா அவங்க இருந்திருந்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். தாவீதின் வாழ்க்கையில சாமுவேல் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு. அவர்கிட்ட ஓடி போவோம், ஏதாவது தேவ வார்த்தை 2 வார்த்தையை சொல்லுவார் ஆறுதலா. அவரை இறந்துட்டாரு. அலைச்சல்கள். ஆனாலும் அவருக்கு தெரியும், ஆமே, என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறேன். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களுக்கு விரோதமாய் நீர் கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதன் பிறகு 1 சாமுவேல் 26:1 சொல்லப்பட்டிருக்கிறது, சீப் வனாந்தரத்தில் உள்ள ஆகிலா மேட்டிலே அவன் இருக்கிறான். சீப் வனாந்தரத்துல. அதன் பிறகு மீண்டும் தாவீது எங்க ஓடுறான் அப்படின்னா ஆகீஸ் ராஜா கிட்ட ஓடுறான். 1 சாமுவேல் 27:2 மீண்டும் தாவீது தன்னோடு இருக்கிற 600 பேரோடு கூட எழுந்து ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவின் இடத்துல போய் சேர்ந்தான். அவன் லைஃப பாருங்க, இப்படி அலைந்து கொண்டே இருக்கிறான். ஆமே, ஆனால் கர்த்தர் இந்த அலைச்சல்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொடுத்தார். எனவேதான் சங்கீதம் 54:7 தாவீது இப்படி சொல்லுகிறார். அந்த வசனத்தை